ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து மைக் வர சரியாக வர மாட்டேங்குது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல வந்து நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் வீடியோ வந்து ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்க லாஸ்ட் வீக்கில். இந்த வாரத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து இந்த வீடியோக்கு வந்து என்ன சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் லாஸ்ட் வீக்கில் பூரா வந்து இந்த இது ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன் நான். அப்போ இங்கே பாம்பேல வந்து இப்போ இந்த வாரம் முழுசும் மழை விட்டு 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 வரும். ஆக்சுவலி இந்த வருஷம் தான் மழை மே மாதம் வந்துருக்கு. இத்தனை வருஷமா மழை வரல. இப்படி மே மாசத்துல ஜூன் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மழை வரும். இப்போ என்னன்னா மழை வந்து 5ஆம் தேதி மே மாசத்துலேயே வந்துருச்சு மழை. சரிங்க, நான் இப்போ வந்து இந்த வீடியோ நான் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றதுக்காக முக்கியமாக இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பொறுமையாக கடைசி வரை பார்த்து அந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. இப்போ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் மோஸ்ட்லி வந்து நான் மணி சேவிங்ஸ் பற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து கோல்டு எப்படி சேவ் பண்ணணும், கோல்டு வந்து நம்ம எதுக்கு வாங்கணும், நம்ம குழந்தையோட வந்து எதிர்கால படிப்பு, அவங்க எதிர்கால ஃபியூச்சரு, அப்புறம் வந்து ரொம்ப மோட்டிவேஷன் டிப்ஸு, இதுதான் இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட்லி அந்த டாபிக்ஸாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இப்போ திருப்பி வந்து இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒன்று வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணுறேங்க. இந்த வாரத்தில் வரும். நான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பற்றியும் நான் கொஞ்சம் போடலான்னு பார்க்குறேன் நான். என்னென்னா வந்து இங்கே வந்து நான் பாம்பேயில் வந்து புதுசாக பில்டர்ஸ் வந்துருக்காங்களா, அவங்க வந்து அவங்களது காஸ்ட் எவ்வளோ இருக்குது, 1 BHK 2 BHK, அதை பற்றி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் வீடியோ. அதையும் போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சொந்த வீடு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்கும். அது என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து எவ்வளோதான் சம்பாரிச்சு எவ்வளோதான் வந்து நம்ம வந்து சேவிங் பண்ணி வச்சிருந்தாலும் வந்து அந்த சொந்த வீடுன்னு ஒன்று வாங்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லா சேவிங்ஸையும் உடைச்சிட்டு தான் போய் வாங்க முடியும். ஆனால் இப்போ வந்து 50 வயசுக்கு அப்புறமா, எனக்கு இப்போ 51 இப்போ நடக்குது. 51 வயசுக்கு எந்த பேங்க் தான் நம்மளுக்கு லோன் கொடுக்க போகிறாங்க? ஏன்னா நம்ம இருக்க வேலை வந்து இன்னும் ஒரு மிஞ்சி ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து செய்வோமான கடவுளுக்கு தான் தெரியும். அது வந்து அதுக்கு மினிமம் வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி வந்து ஒரு வீடுன்னு ஒன்று வாங்கி வச்சுன்னா ரொம்ப நல்லது. அதை பற்றி நான் வந்து ஒரு வரும் வீக்கில் வந்து நான் போடுவேன். அதையும் போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு வந்து என்ன முக்கியமான சொல்லுறது வந்து ஒரு மோட்டிவேஷனல் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ. ஏன்னா வந்து நம்ம வந்து எதையும் வந்து பார்த்து இல்லை பயப்படக்கூடாது. இப்போ முக்கியமாக நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். எதுவும் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் பார்த்துக்கலாம் விடும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட போயிடணும். அதை நினச்சி நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால அது வந்து ஒன்றும் யூஸ் இல்லை. அது நம்ம வந்து ஹெல்த்தை தான் ஸ்பாயில் பண்ணுவோம். நம்மளோட மென்டல் டிப்ரெஷனில் கொண்டு போய் சேர்த்து விடும். நம்ம ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு தான் கொண்டு போய் சேர்த்து விடும். அதுக்கு வந்து எதையும் நான் விட்டுடணும். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாடகை வேலையை வந்து டெய்லி ரூட்டீனை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும். அப்போதான் வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயம், ஒரு மிராக்கள் நடக்கும் நம்மளோட வாழ்க்கையில. நம்ம வந்து அதை பற்றி நினச்சிட்டு இருந்தால் ஒன்றுமே யூஸ் இல்லை. அதை விட்டுடணும். சரி, எனக்கு இது இப்போ கிடைக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி ஒன்றும் கடவுள் நீ பார்த்துக்கோ, உனக்கு சித்த இருந்தால் எனக்கு கொடு, இல்லைன்னா எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படி நேராக நம்ம வந்து நினச்சிக்கிட்ட நம்ம அடுத்து நம்ம வந்து டே டு டே நம்ம வேலையை வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே போகணும். இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இப்போ நம்ம சேவிங்ஸ் பண்றோம்ல, நம்மளுக்கு ஒரு சில டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தடுமாற்றம் வந்துடும். நம்ம இந்த ஆடியை உடைச்சிட்டு நம்ம வந்து இந்த பொருள் வாங்கலாமா அப்படின்னு ஒரு தடுமாற்றம் வந்துடும். அந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். என்ன நினைக்கணும் வந்து பார்த்துக்கலாம், இன்னும் அதை தள்ளி போட்டுடணும். அந்த பொருள் வாங்குற ஒரு இருக்கும் பாரு, அதை வந்து கொஞ்சம் தள்ளி போகணும். பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு போனால அந்த அந்த ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, அந்த ஒரு வாரத்தில் ஒரு பெரிய மிராக்கள் நடக்கும். என்னன்னா வந்து நம்ம எந்த ஒரு பொருள் வாங்குறது ஆசைப்படுவோம்ல, மனுஷன் பொருள் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆசையா இருக்கும். அதுல வந்து அந்த பொருள் ஆசை வந்து கொஞ்சம் வந்து அது வந்து நம்மளுக்கு மறைஞ்சே போயிடும். நம்ம அந்த பொருளை பத்தி நம்ம வந்து ஆசைப்பட மாட்டோம். ஸோ நம்ம அந்த ஆடியை பிரேக் பண்ணி அந்த பொருள் வாங்கணும், அந்த ஒரு நினைப்பே இருக்காது. இப்படின்னு கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் நான் சொல்றேன், இது வந்து எனக்கு ஒரு டெம்டேஷன் வந்துச்சு லாஸ்ட் வீக்ல. அப்போ நான் இப்படிதான் நினைச்சேன் நான், நம்ம எதுக்கு இது பொருள் வாங்கணும், பார்க்கலாம், ஒரு வாரம் சென்று பார்க்கலாம் அப்படி நினைச்சேன். அப்புறம் வந்து எனக்கே தெரியல, என்ன தெரியாமே அந்த ஆசையும் என்னை விட்டு போயிருச்சு.
அதுக்குன்னு சொல்றவங்களுக்கு இது நம்மளுக்கு அந்த டெம்டேஷன் வரும். நம்மலாம் ஒரு மனுஷங்க, அது ஆனா அதுல பெண்ணா நம்மளுக்கு ஒரு மனுஷன் நம்மளுக்கு வந்து ஏதோ எந்த அவங்கள்ட்ட அந்த பொருள்களோ அதே மாதிரி பொருள் நம்மளுக்கு வாங்கணும். அதே மாதிரி எதுவும் கடன் வாங்கியோ இல்ல எப்படியோ உடைச்சியோ இல்ல ஆடியோ உடைச்சோ ஏதோ அந்த பொருள் எப்படியோ வாங்கணும் ஒரு 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 வைராகியத்துல இருக்கும். அந்த நேரத்துல வந்து நம்ம தான் முடிவு எடுக்கணும். யார்ட்டையும் போய் கேட்கக்கூடாது, எந்த ஒரு சொல்யூஷன் கேட்கக்கூடாது, எந்த ஒரு அட்வைஸ் கேட்கக்கூடாது. நம்ம தான் நம்ம நம்மளுக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும். என்னன்னா வந்து ரொம்ப சிம்பிள். அந்த பொருள் பத்தி இல்ல, நம்ம இப்படி சரி பாத்துக்கலாம் 1 வீக் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால நம்ம அப்படியே லைட்டா விட்டுட்டால அதுக்கப்புறம் வந்து அந்த பொருள் வந்து நம்மளுக்கு ஆசையே இருக்காது. ஸோ நம்மளுக்கு ரொம்ப லக்கு தானே. நம்ம அந்த பொருள் வாங்கல, எதுக்கு வாங்கணும்? வாங்கிட்டு வந்து நம்ம இவ்வளவு நாள் ஒரு 6 மாசம் போடுவோமா அந்த ட்ரெஸ், இல்ல ஒரு வருஷம் போடுவோம். அதுக்கப்புறம் அது வந்து கலரு ஃபேட் ஆயிடும், இல்ல ஏதோ ஒரு டேமேஜ் ஆகும், தூக்கி போடணும். அந்த ஒரு நிலைமை அது வந்து அதுக்காக எதுக்கு அது வேஸ்ட்? இருக்கிறத வச்சு நம்ம வாழுவோமே, இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழுமே. கடவுள் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. ஒரு என்ன சொல்றது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து கடவுள் எல்லாத்தையும் வந்து பார்த்து தான் செய்யறாங்க. அது நம்ம தான் வந்து புரிய மாட்டோம். சில டைம்ல வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஓவர் கான்ஃபிடென்ட். நம்மளுக்கு எல்லாமே முடியும், நம்மளுக்கு எல்லாமே செய்ய முடியும்னு சொல்ல ஓவர் கான்ஃபிடென்ட்ல போய் நம்ம வந்து அந்த ஒரு கண்டிஷன்ல போய் விழுந்துட்டு நம்ம வந்து கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையில ஒரு பொறுமைன்னு ஒண்ணு வந்து அதை நம்ம வந்து கையாளணும். அப்பதான் நம்ம வந்து சாதிக்க முடியும். இது நான் வந்து ஏன் சொல்றேன்னா வந்து லாஸ்ட் வீக்ல எனக்கு ரொம்ப டெம்டேஷன் ஆச்சு. ஒரு ஒரு பொருள் வாங்க, அதை நான் சொல்ல மாட்டேன், அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். அப்போ வந்து நான் இப்படிதான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ எல்லாம் ஓகேவா ஆயிடுது. அப்படி வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்ப இருந்து வந்து இல்லை ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டல அதுல ஒரு ஆர்டி அமௌண்ட் ஜஸ்ட் ஒரு 300 200 சின்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறோம்ல, அவங்களுக்கு சொல்லணும் வந்து நான் அவனுக்கு வந்து ஒரு மாசம் ஒரு 500 ரூபாய் பாக்கெட் மணி கொடுக்குறேன், அதுல இருந்து நீ வந்து ஒரு 200 ரூபாய் வச்சுக்க ஒன் செலவுக்காக. அவங்களுக்கு போவாங்க, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க, ஒரு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குவாங்க, ஏதோ அவங்களுக்கு யூஸா இருக்கும்ல. பேலன்ஸ் இருக்க 300 ருபீஸ் நீ வந்து ஆர்டியில சேவிங் பண்ணணும். அப்படியே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இப்ப இருந்து இல்லை, அவங்களுக்கு சின்ன சின்ன சேவிங்ஸ்ல இருந்து அவங்க வந்து ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தால அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து அவங்க ஃபியூச்சர்லயும் வந்து அவங்க இப்படி நினைப்பாங்க, நம்ம அம்மா வந்து நம்ம சொல்லி கொடுத்தாங்கல்ல, இப்ப வந்து இப்படி சின்ன சின்ன அமௌண்ட்ல இருந்து சேவிங் பண்ணி நம்ம வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கணும். அவங்கள ஒரு சேவிங் ஒரு எண்ணத்துல போய் ஒரு கமிட்மெண்ட்ல போய் வந்துருவாங்க. அவங்க வந்து அனாவசியம் செலவு செய்யறதுக்கோ இல்ல சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுத்தி பைசாலாம் வேஸ்ட் பண்றப்பெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ நம்ம குழந்தைகள் வந்து நம்ம வந்து இப்ப இருந்து ஒரு சேவிங்ஸ் பத்தி இல்லை, அவங்களை வந்து ரொம்ப பழக்கப்படுத்தணும். அது ரொம்ப அவங்களுக்கு வந்து எதிர்காலத்துல அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இனிமேலே இந்த கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்காக என் வீடியோ வந்து இந்த சேனல் வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. See you in next video. Until then, bye. Take care. Thank you.